ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசியின் முரட்டு குணங்கள். சிம்மராசிக்காரர்கள் பணத்தை சிக்கனமாக செலவிடுவார்கள். பணத்தை சேமிக்கும் ஆற்றல் மிக்கவர். எல்லோருக்கும் மதிப்பளிப்பவர். சிம்மராசிக்காரர்கள் தங்களை மட்டும் உற்சாகமாக வைத்துக் கொள்ளாமல் தங்களை சுற்றியுள்ளவர்களையும் உற்சாகப்படுத்துவார். தன்னம்பிக்கை ஊட்டுவார். ஒற்றுமையை அதிகம் விரும்புவார். சுதந்திரம், சுயமரியாதை, லட்சியம் என வாழ்க்கையை உபயோகமாக செலவழிக்கவே விரும்புவார். உடன் இருப்பவர்களை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்திருப்பார். மனதின் மகிழ்ச்சி உள்ளேதான் உள்ளது, வெளியில் இல்லை என்பதை நம்புவார். கையில் பணம் இருந்தால் மகிழ்ச்சியாகவும், பணம் இல்லை என்றால் கவலையாகவும் இருப்பார். மற்றவர்களை எளிதில் கவருவார். இதில் தோற்றம். இவர்களது உள்ளங்கை சிறியதாக இருக்கும். விரல்கள் சீராக இருக்கும். கைகளில் மச்சம் இருக்கும். நெற்றி பெரியதாக இருக்கும். கழுத்து, வயிறு, காலில் மச்சம் இருக்கும். இவர்களது உடலில் தழும்புகள் குறைவாகவே இருக்கும். சிம்மராசிக்காரர்களின் பணப்புழக்கம் மிகவும் சிறப்பாக இருக்கும். எப்போது தேவைப்பட்டாலும் இவர்களுக்கு பணம் கிடைத்துவிடும். இவர்கள் பணத்தை செலவழிக்க பயப்படுவர். அதே நேரம் சில நேரங்களில் தண்ணீர் போல செலவழிப்பார். செலவு ஏற்பட்டாலும் அதை நினைத்து கவலை கொள்வார். பணவரவு இவர்களுக்கு இருந்தாலும் அதற்கேற்ப செலவு இருக்கும். பணத்தை சேமிப்பது இவர்களுக்கு எளிதானது அல்ல. இவர்கள் வீட்டில் திருடு போகவும், பொருள் காணாமல் போகவும் வாய்ப்புண்டு. பொருட்கள் மறந்து வைத்து விடவும் வாய்ப்புண்டு. இவர்கள் வீட்டில் ஏதேனும் மிருகமோ அல்லது பறவையோ வளர்ப்பது நல்லது. வேலை. சிம்மராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதிகமாக வெற்றி பெறுவார். இவர்களது புகழ், செல்வாக்கு ஆகியவை பிறந்த நேரத்தை வைத்தே கணக்கிட இயலும். சினிமா, பத்திரிகை, அரசியல் போன்றவற்றில் சிறப்பிடம் பிடிக்க இவர்களால் இயலும். காதல் உறவு. சிம்மராசிக்காரர்களுக்கு காதல் என்பது மகத்துவம் வாய்ந்தது. காதலிப்பதையும் காதலிக்கப்படுவதையும் மிக மிக விரும்புவார். காதல் திருமணம் செய்யும் யோகம் இவர்களுக்கு உள்ளது. இவர்களது இதயத்தில் பல விஷயங்கள் இருக்கும். இவர்களது மனதில் இருக்கும் காதல் சிறப்பாக இருந்தாலும் இவர்கள் சிறந்த காதலராக இருக்க மாட்டார்கள். ஒருவரை விட்டுவிட்டு மற்றொருவரை காதலிக்கும் மனப்பாங்கு இருக்கும். எது சரி எது தவறு என்று தெரிந்திருந்தும் அதனை திரித்து கொள்ள மாட்டார்கள். ரொமான்டிக் எண்ணம் அதிகம் இருக்கும். சிம்மராசி பெண்கள் தங்களது கணவருடன் இனிமையான காதல் வாழ்க்கையை வாழ்வர். சிம்மராசிக்காரர்கள் யாரை வேண்டுமானாலும் தன் பக்கம் கவர இயலும். அவர்களை தங்களது கட்டுப்பாட்டுக்குள்ளும் வைத்திருப்பர். காதலில் சிம்மராசிக்காரர்கள் திறமையாக செயல்பட மாட்டார்கள். இவர்களது திருமண வாழ்க்கை இவர்களது எண்ணப்படி நடக்கும். விருப்பங்கள். சினிமா, பொருட்களை வாங்குதல், அழகான துணிகள், ருசியான உணவு, ஆலோசனை கேட்டல், விஞ்ஞான விஷயத்தை பற்றி அறிந்து கொள்ள இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். நகை வடிவமைத்தல், விளையாட்டுகளிலும் ஆர்வம் இருக்கும். சிற்பக்கலை, ஓவியம், ஆடை வடிவமைப்பு, தபால் தலை சேகரித்தல் போன்றவற்றிலும் இறங்குவர். பிஸ்னஸ். சிம்மராசிக்காரர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி அடைவது நிச்சயம். கனிமம் மற்றும் கல் தொடர்பான வேலைகளில் இவர்கள் லாபம் அடையலாம். தனது விருப்பத்தையும் தொழிலையும் தனித்தனியாக வைத்திருப்பார். விளையாட்டு இவர்களுக்கு பிடிக்கும். இவர்கள் வழக்கறிஞராக இருந்தால் சிறப்பாக இருக்கும். குணம். சிம்மராசிக்காரர்கள் நல்ல குணவனாக இருப்பார். ஒற்றுமை உணர்வு, சக்தியை வெளிப்படுத்துதல், மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர். எல்லோரையும் சந்தோஷமாக வைத்திருத்தல், முகதாட்சணம் காட்டுதல், உறவினர்கள் மீது அதிக அன்பு காட்டுபவர். சாஸ்திர சம்பிரதாயங்களை மதிப்பவர். எப்போதும் எதிர்கால சிந்தனையுடன் வாழ்பவர். பல லட்சியங்களை வகுத்து அதன்படி வாழ்வார். மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை அளிப்பவர். பல நண்பர்களை கொண்டவர். எப்போதும் கம்பீரமாக காணப்படுவராக சிம்மராசிக்காரர் விளங்குவார். அதிர்ஷ்டக்கல். சூரியனின் பார்வை கொண்ட சிம்மராசிக்காரர்களுக்கு சிகப்பு மற்றும் சூரியனை சார்ந்த நிறங்கள் அதிர்ஷ்டமாகும். இந்த நிறங்களை கொண்ட பொருட்களை உடன் வைத்திருப்பது நல்லது. நட்பு. மேஷம், கடகம், மிதுனம், விருச்சிகம், கன்னி, தனுசு, மீனம், மீனராசிக்காரர்களுடன் நல்ல நட்பு இருக்கும். கூட்டணியும் சிறப்பாக இருக்கும். துலாம், மகரம், கும்பராசிக்காரர்களுடன் ஒத்துப்போவர். ரிஷபராசிக்காரர்களுடன் ஒத்துப்போகாது. சிம்மராசிக்காரர்கள் மற்ற சிம்மராசிக்காரர்களுடன் எளிதாக ஒத்துப்போவர். இவர்களுக்கு இடையேயான நட்பு நீடிக்கும். கும்பராசிக்காரர்களுடன் திருமணம் செய்து கொள்ளலாம். விருச்சிக ராசிக்காரர்களுடன் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆத்மான்மான உறவு ஏற்படும். இவர்களுக்கு மிக சிறந்த நண்பர்களாக இருப்பார்கள். நண்பர்களிலேயே சிம்மராசிக்காரர்கள் நாயகர்களாக திகழ்வர். நண்பர்களுக்காக எதையும் செய்வார். அவர்களுக்காக எதையும் சகித்து கொள்வார். இல்லற வாழ்க்கை. சிம்மராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள். மற்றவர்களிடம் அன்பு காட்டுவார். இவர்கள் சிறந்த கணவராக இருப்பார். இவர்களது மன வாழ்க்கை சிறப்பாக அமைந்தாலும் அடிக்கடி கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவும். திருமண தோஷம் இருக்க வாய்ப்புண்டு. சிம்மராசிக்காரர்கள் பழகுவதற்கு கடினமானவர்கள். எளிதில் கோபம் வந்துவிடும். கோபம் வந்தால் எந்த எல்லைக்கும் செல்வார்கள். பிரியமானவர்களிடம் அதிக கோபப்படுவார். கோபத்தை குறைத்தால் மன வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதிர்ஷ்டக்கல். சிம்மராசிக்காரர்களுக்கு மாணிக்கம் அதிர்ஷ்டக்கல் ஆகும். திங்கட்கிழமை அன்று தங்கத்தில் மாணிக்கம் வைத்த மோதிரத்தை அணியவும். கல்வி. எதை படித்தாலும் அதில் முதல் மாணவராக சிம்மராசிக்காரர் திகழ்வார். ஒரு சிலரது படிப்பு அவர்களது ஜாதக அமைப்புப்படி மாறும். மருத்துவம், குழந்தைகளுக்கான மருத்துவம், இதய நோய் நிபுணர், இலக்கியம், பத்திரிகை, அரசியல், ஜோதிடம் போன்ற கல்விகளை கற்கலாம். வீடு, குடும்பம். சிம்மராசிக்காரர்கள் தனது தாயின் மீது அளவுக்கு அதிகமான அன்பு செலுத்துவார்.
சிவனை வழிபடும் இவரது அனைத்து சுகதுக்கங்களும் நொடிப்பொழுதில் முடியும். குடும்பத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்வார். ஆனால் இவர்களுக்கு தங்களது சகோதர சகோதரிகள் மீது அக்கறை இருக்காது. மூத்தவர் ஒருவரின் மரணத்தினால் அவரது சொத்துக்கள் இவரை அடையும் வாய்ப்புள்ளது. முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பயணத்தின் போது விபத்து நேரிட வாய்ப்புள்ளது. அதனால் எச்சரிக்கை தேவை. சிம்மராசிக்காரரின் தந்தை விபத்தில் இறக்கும் வாய்ப்பும் உள்ளது. சில நேரங்களில் சிறுநீரகம், இதயம் போன்ற நோய்களும் வர வாய்ப்புள்ளது. சிம்மம் அதிர்ஷ்ட எண். சிம்மராசிக்கு 1 மற்றும் 4 அதிர்ஷ்ட எண்களாகும். 1இன் கூட்டு எண்களும் 4இன் கூட்டு எண்களும் கூட அதிர்ஷ்டமாகும். பலவீனம். சிம்மராசி ஆண்கள் எந்த கஷ்டத்தையும் தங்களுக்குள்ளாகவே வைத்துக் கொள்வார். எதிர்காலத்தை நினைத்து அதிகம் கவலை கொள்வார். சூரியனின் பார்வை இருப்பதால் இவர்களுக்கு அதிகம் கோபம் வரும். உபாயம்: புதன்கிழமையில் விரதம் இருத்தல் நலம். உடல் ஆரோக்கியம். சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கிய குறைவு இருந்தாலும் பணியாற்றுவதில் இவர்களுக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை. கழுத்து, வயிறு, கண் தொடர்பான குறைபாடுகள் ஏற்படும். தோல் நோய், இரத்த சோகை, காதுவலி, வாதம், காய்ச்சல் இவையெல்லாம் ஏற்படலாம். விரைவில் குணமடைவார். சிறாராக இருக்கும்போது அதிகம் நோய் தாக்குதல் ஏற்படும். இளமையில் ஆரோக்கியமாக இருப்பார். அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு, பருப்பு, தக்காளி, மாம்பழம் இவைகள் மிகவும் பிடித்தமானது. அதிர்ஷ்ட நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு சூரியனின் பார்வை இருப்பதால் இவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்டமாகும். புதன்கிழமை சுபம், செவ்வாய்க்கிழமை அசுபம், சனிக்கிழமை பரவாயில்லை. முக்கியமாக சிம்மராசிக்காரருக்கு செவ்வாய் கிரகமானது திரிகோணஸ்தானத்தில் அமைந்தால் பெருஞ்சீர் வாய்க்கும், செம்பொன் சேரும், புதையல் கிடைக்கும், செல்வமும் பூமியும் வாய்க்கும். இவையும் சிவபொருளின் பெரும் அருளாகும். ஆனால் அத்திரிகோணஸ்தானம் தவிர வேறு இடத்தில் அமர்ந்திருப்பின் செய்வினை முதலிய துன்பங்கள் ஏற்படுதலும் உண்டாகும். முக்கியமாக சிம்மம் என்றவுடன் அவற்றின் சின்னம் சிங்கம் என்பதால் இவர்கள் பேசுவது கணீர் என்று வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் காடு, மலை சுற்றுவது மற்றும் தனிமையை விரும்புவோராகவும் இருப்பார்கள். இவர்களின் குணம் மற்றும் செயல்திறன்களை பொதுவாக இதுதான். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கலை, இசை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட துறை, பெருந்தன்மை குணம், கௌரவமான பதவிகள், கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்டவர்கள், அறிவாற்றல், பேச்சாற்றல், நேரம் தவறாதவர், எழுத்தாற்றல், பொருளாதார உயர்வில் அதிக நாட்டமிக்கவர், தானம் செய்பவர்கள். ஆனால் யாருக்கென்று பார்க்க மாட்டார்கள், இப்படி ஒரு தானம் செய்வார்கள். பெரிய அளவில் ஆற்றல் கொண்டவர், முன்கோவி, பத்திரிகை துறை அலைச்சலமிக்கவர். சிலருக்கு சொந்த தொழில் சந்திரன் கேது சம்பந்தப்பட்டால் கண்ணறுவை சிகிச்சை மருத்துவராக இருப்பார். குரு சேர்க்கை பெற்றால் அரசு ஆசிரியர் வேலை, செவ்வாய் சேர்க்கை பெற்றால் மூடனாக இருப்பார். புதன் சம்பந்தப்பட்டால் கதை, கவிதை எழுதக்கூடிய கற்பனை ஆற்றல். சுக்கிரனோடு சம்பந்தப்பட்டால் திரைத்துறையில் மற்றும் டிராவல்ஸ் துறையில் புகழடைய அனைத்து துறைகளும். கடந்த காலத்தை நினைக்க மாட்டார்கள். எதிர்கால திட்டமிக்கவர். இவருக்கு கீழ் வேலை செய்பவர்களால் சிக்கல் இருக்கும். சந்திரன் சேர்க்கை இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பானவர். கிரகங்களின் சேர்க்கை பார்வைக்கு ஏற்ப அவர்கள் தொழில் மாற்றம் இருக்கும். சிம்ம லக்கணத்தில் எந்த நட்சத்திரத்தை சாரம் மற்றும் பதம் பார்க்க வேண்டும். அவற்றினுள் மகத்தின் 4ஆம் பாதங்களும், பூரத்தின் 4ஆம் பாதங்களும், உத்திரத்தின் முதல் பாதமும் அடங்கும். முக்கியமாக மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் என்பது உண்மைதான். கேது நட்சத்திரம் அவர்களுக்கென்று ஒரு வரமுறை வைத்திருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் லக்கின அமைப்பெற்றால் நற்பண்பாளர், மனைவி சொல்வதை கேட்பார்கள், சிந்தித்து செயலில் இறங்குவான், மனக்கவலை இருக்கும், பரிசுத்தமானவர்கள், சாந்த சுரூபன், அதிக ஆசை கொண்டவன், தீயால் வடுவுள்ளவன், களிப்புடையவன், செந்நிற அல்லது தங்க நிற விழியுடையவன், நெஞ்செழுத்தம் கொண்டவன், தோல்வியாதி, கொஞ்சம் துன்பப்படுவதும், பேசுவதில் இனிமை இருக்கும், மற்றவர்கள் பார்க்கும் பொழுது கொஞ்சம் பயங்கரமாக இருப்பார்கள், ஆற்றல் மிக்கவர்கள், கொஞ்சம் கபட புத்தி இருக்கும். இதில் பூரம் இது ஒரு சுக்கிர நட்சத்திரம். இந்த நட்சத்திர சாரத்தில் லக்கணம் கொண்டு பிறப்பவர்கள் பலரால் அறியப்பட்டிருப்பான். அஞ்சா நெஞ்சம் கொண்டவன், வீரன், வாணிகன், மதுர வார்த்தை பேசுபவன், பொன்பொருள் ஆசை இருக்கும், விவசாயி, பண்பாளன், குடியானவன், கோபக்காரன், ஒழுக்க வெறி கொண்டவன், சிறிய இல்லத்தில் வசிப்பவன், சதா நீர்வேட்டை இருக்கும், வடு உடலில் இருக்கும், ரகசியம் மனதில் தங்காது, அதி உன்னதமானவன், நன்மைகள் பெறுபவன், பிறரை இகழ்வான், தெய்வ வழிபாடு குறைவு, புகழாளன், தேவையற்ற கவலை கொள்பவன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு போகலாம். இதில் உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் முதல் பாதத்தில் பிறப்பவன் கற்கண்டை போல இனிமையாக பேசுபவன், புகழடைவான், நன்னடத்தை கொண்டவன், பயப்பட மாட்டான், இடம்பொருள் ஏவல் அறிந்து நடப்பவன், உற்றார் மீது அதிக பாசம் கொண்டவன், நெருப்பாக தெரிவான், அனல் அன்பானவன்,